இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. சப்ஸ்கிரைப்டு ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒன்று விசிபிள் ஆகும். அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கி வீடியோக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோமா, நம்ம மொபைலுக்கான வால்பேப்பர் எப்படி நாமளே ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இது வால்பேப்பர் மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச கவிதைகள், ஸ்டோரிஸ் இந்த மாதிரி எது வேணாலும் அந்த வால்பேப்பரில் செட் பண்ணி பக்காவாக எப்படி நம்ம எடிட் பண்ணி நம்ம ஒரு வால்பேப்பர் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். நேம் போஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த அப்ளிகேஷன் தான். இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இதனோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா போய் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ சும்மா சாம்பிளுக்கு எடிட் பண்ணி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரில். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே எடிட் பண்ணிக்க முடியும். இதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இதையே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா இதில் ஏதாவது ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோஸ் நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்துடுச்சு. உங்களுக்கு இதில் பிளர் எஃபெக்ட் கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளர் எஃபெக்ட் குறைச்சிக்கலாம். இதை புல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக பிளரிங் குறைஞ்சிட்டே வரும். நீங்களே பார்க்கலாம். ஃபுல் டவுன் குறைச்சிட்டிங்க அப்படின்னா பிளரிங்கே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட்டி வச்சுக்கலாம், குறைச்சி வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபான்ஸோட டைப் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபான்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபான் நம்ம கொடுத்து போவோம். சும்மா என்னோடய நேம் கொடுத்தேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம கொடுத்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில ஃபில்டர்ஸும் கொடுத்துறாங்க. இந்த மூணாவது இருக்கிற லேஅவுட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபில்டர்ஸ் வரும். இந்த ஃபில்டர்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போதும் உங்களுக்கு வித்தியாசமான ஃபான்ஸ்லாம் நிறையவே வரும். அதே மாதிரி ஃபில்டர்ஸும் அதுக்குள்ளே இன்ஃபில்டாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபில்டர் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு மேலே இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுற்றியும் ஃப்ரேம் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை சுற்றி ஒரு பார் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையவே கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா டவுன்லோட் சிம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸாக ஸ்மால் சைஸ் இந்த மாதிரி கேட்கும். நம்ம லார்ஜ் சைஸே வச்சுட்டு சேவ் கொடுக்குறோம் அப்படின்னா சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேலரியில் மூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலுக்கான வால்பேப்பர் நாமளே ரெடி பண்ணுறது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வீடியோவில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். The closer you got to me.